பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் சங்கீதம் 37 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். ஆமேன். எத்தனை பேர் நம்ம கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுனா என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இருக்கும் பொழுது, ஆண்டவரோடு பேசும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம இருதயம் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குதா, துக்கமாக இருக்குதா, கவலையாக இருக்குதா? சற்று சிந்தித்து பாருங்களேன். எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் போட்டாலும் நம்ம என்ன செய்கிறோம்? புலம்புறோம், அழுறோம், கத்துறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லை, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அநேக கேள்வி கணைகளை ஆண்டவரை நோக்கி வீசுகிறோமே தவிர சந்தோஷமாக இருக்கோமா? இசப்பா ரொம்ப நன்றி, இவ்வளோ நாள் நீங்கள் என்னை பாதுகாத்துக்கிட்டீங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை பிரச்சனைகள்லாம் வரும்போது என்னை பாதுகாத்துக்கிட்டீங்களே, நன்றி. இன்றைக்கி வரைக்கும் என்னை இப்படி அழகாக வழிநடத்தி வரீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அன்றைக்கி அவ்வளோ தூரம் காத்திருந்து பெற்ற நன்மையாக இருக்கும். இன்றைக்கி மற்ற காரியங்கள்னால அதை மறந்து போயிருப்போம். அதை நினைக்கும் போது மனதில் ஒரு சந்தோஷம் வரும். அன்னைக்கு செய்த ஆண்டவர் எனக்கு இன்றைக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். அன்னைக்கு என்னை காப்பாற்றின ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் தன்னால் ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பழசெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கு உள்ள காரியத்தை மட்டும் சிந்தித்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போதெல்லாம் கண்ணீர், கவலை, வருத்தம், இந்த வருத்தமும் கவலையும் மிகுதியாக ஆக ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறதையே மறந்துடுறோம். வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும், கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக மட்டும் இருங்க. அவர்கிட்ட வரும்பொழுது சந்தோஷமாக வாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கார், உங்களுக்கு அதை பார்த்துக்கிடுவார். பிற எதுக்கு நீங்கள் கவலைப்படணும்? இந்த அளவுக்கு மனதை நீங்கள் பக்குவப்படுத்திட்டு எப்போவுமே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது சந்தோஷமாக வந்தீங்கன்னா உங்களை பிசாசால் எந்த விதத்துலையும் தாக்கவே முடியாது. அவனோட மிகப்பெரிய சந்தோஷமே என்ன தெரியுமா? நம்மளை வருத்தப்படுத்தி பார்க்குறது தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வருத்தப்படுறோமோ அது அவனுக்கு சந்தோஷம். அதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்க, உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உங்களுக்கு அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.